பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கிருபையும் சமாதானத்தையும் அளவில்லாமல் வைப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டுடைய வசனத்தை தொடர்ந்து சீஷன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். டிசைபிள் என்ற அந்த எழுத்துக்களை நாம் நேற்று வரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்திலும் என்னென்ன வார்த்தைகளை, அந்த சீஷன் என்ற அந்த வார்த்தையினுடைய தகுதிகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே நான் ஏற்கனவே சொன்னேன், சீஷர்கள் பஞ்சம், சீஷர்கள் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவை. அதனால தான் அவர் த கிரேட் கமிஷன், பெரிய ஒரு பொறுப்பை சபைக்கு தந்தார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் சீஷர் ஆவதற்கு முன்பாகவே ஞானஸ்நானம் கொடுக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவன் சீஷன் ஆகிதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய மிக முக்கியமான சத்தியம், இயேசு சொல்லிக் கொடுத்த மிக அடிப்படை சத்தியம். இதை சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். புறப்பட்டு போங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை, அந்த நல்ல செய்தியை, இயேசு கிறிஸ்து என்ற அந்த நல்ல செய்தியை நீங்கள் பிரசங்கியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இப்படி தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு நபர் வருகிறார். அதில் 3 பேரை நாம் பார்க்குறோம். அதில் 57வது வசனத்தில் இயேசுவை பின்பற்றி வருவதற்கு அங்கே ஒருவர் வருகிறார். பாருங்கள், இந்த 57ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இயேசுவை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன். அவனுடைய ஆசை. இயேசுவை பார்த்து சொல்கிறான், எங்கே போனாலும் சரி உம்மை பின்பற்றுவேன். சீஷன் குருவை பின்பற்றுகிறவன், சீஷன் குருவுக்கு பின்பாகவே செல்லுகிறவன், குருவை போலவே வாழ்கிறவன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று ஒருவன் தீர்மானமாய் அங்கே அவரை பார்த்து சொல்லுகிறான். அப்போது இயேசு அங்கே அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிலை அங்கே வைத்திருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்கிறார். 58வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த மனுஷங்கிட்ட எங்கே போனாலும் உங்களை பின்பற்றி வருவேன்னு சொன்னவன்ட்ட இயேசு சொல்கிறாரு, எனக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஒருவேளை நரிகளுக்கு குழிகள் இருக்கலாம், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு தலை சாய்க்க இடமில்லை. பாருங்கள், அந்த மனுஷன் இயேசுவை பின்பற்றினானா, பரவாயில்ல ஆண்டவரே, உங்கள் பின்னால் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னானா அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்ட அந்த 3 பேருமே, இயேசுவை சந்தித்த 3 பேருமே இயேசுவை பின்பற்றினதாக நீங்கள் படிக்க முடியாது. அப்போது அவனுக்குள்ள இயேசுவை பின்பற்றணும்னு ஆசை, ஆனால் அவனுக்குள்ள சில எர்த்லி அந்த செக்யூரிட்டியை அவன் எதிர்பார்க்குறான். அவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஒரு பூமிக்குரிய ஒரு பாதுகாவல், பூமிக்குரிய ஒரு சில அடிப்படை தேவைகள், இதெல்லாம் எனக்கு சந்திக்கப்படுமா, அதை வச்சு தான் நான் இயேசுவை பின்பற்றுவேன். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றி வருவதற்கு ஆசைப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒரு வார்த்தையை கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்தது. இன்றைக்கு ஒரு வேளை இயேசு உங்களை பார்த்து, என்னை பின்பற்றி வா, ஆனால் தலை சாய்க்க இடமில்லை, எனக்காக அதெல்லாம் நீ பொறுத்துக்குவியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எஸ் லார்ட் என்று சொல்வீர்களா? உமக்காக நான் எல்லாம் சகிப்பேன். அழகான பாடல் உண்டு இல்லை, உமக்காக நான் யாவும் சகிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல் உண்டு. உண்மையை யோசித்து பாருங்களேன், ஆண்டருக்காக நம்ம என்னத்தை சகிச்சிருக்கிறோம், என்ன காரியத்தை, ஏன் ஆசை, என்னுடைய இஷ்டம், ஆனால் உமக்காக நான் விட்டுறேன், பரவாயில்ல, இது இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களை பின்பற்றுவேன், எனக்கு இது என் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, உங்களை பின்பற்றுவேன், ஆண்டரே, எனக்கு சூழ்நிலைலாம் மாறினாலும் உங்களை பின்பற்றுவேன், எனக்கு ஆசை இது, ஆனால் அது நிறைவேறலைன்னா கூட உங்களை பின்பற்றுவேன். நிறைய பேர் நம்முடைய நிபந்தனைகளை வைத்து தான் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்துக்குள்ளே வராங்க. இயேசு வைக்கிற நிபந்தனையை ஏற்று அப்படி இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப சொற்பம். இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் உங்கள் ஆசை எல்லாத்தையும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி, எப்போ இதெல்லாம் நிறைவேறலைனாலும் பரவாயில்ல, என்னை பின்பற்றுவியான்னு கேட்டால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீங்களா? யோசித்து பாருங்களேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் எதிராக இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன்னு சொன்ன சீஷர்கள் தான் இன்றைக்கி இயேசுவுக்கு தேவை. நிறைய பேர் நினச்சிப்பாங்க,
இயேசுக்கு பின்னால் போனால் ஆசீர்வாதம்லாம் கிடைக்காது, அது கிடைக்காது, சன்னியாசியாக வாழ்ந்துடணும், என் லைஃப்பில் நிறையா லூஸ் பண்ண வேண்டியது வரும். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் தேவன் நம்மளை அப்படி வைக்கவே மாட்டார். ஆனால் ஒன்று, இதை எதிர்பார்த்து அவர் பின்னால் போகாதீங்க. அது அவர் பின்னால் போக ஆரம்பித்தா என் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் என்ற மன நிம்மதி நமக்கு கிடைத்துவிடும். உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? நான் பின்னால் போகிறேன், என் தேவையை அவர் பார்த்து கொள்வார், என் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதோ கூட உள்ளதை பார்த்துட்டு இயேசுவை பின்பற்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. கூட உள்ளதை பார்க்காதீங்க, கூட கிடைக்கிறத பார்க்காதீங்க. என்னமோ எனக்கு கிடைக்குன்ற அந்த எதிர்பார்ப்போடு அவரை பின்பற்றாதீங்க. அதை தாண்டி நான் அவரை பின்பற்றுவேன், கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி அவர் போதும். ஜெபம் இல்லாமா? தப்புனே நிறைய நேரம் எங்களுடைய தேவைகளை முன் வச்சு, ஆசைகளை முன் வச்சு, எதிர்பார்ப்புகளை முன்வைத்து, எங்களுடைய ஜபங்களை முன்வைத்து, எங்கள் விருப்பங்களை முன்வைத்து நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோம். எங்களை மன்னியும். இதையெல்லாம் தாண்டி இது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு இயேசு போதும் என்ற அந்த மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். அந்த எதிர்பார்ப்பற்ற ஒரு பின்பற்றுதலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். அநேக நேரங்களிலே நாங்கள் எதிர்பார்த்தே உம்மை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றினா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு பார்க்குறோமே தவிர, எங்கள் வாழ்க்கையில் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இயேசு போதுன்ற எண்ணம் இன்றைக்கி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரட்டும். இந்த செய்தியை கேட்கிற எல்லாரோடும் பேசும். தொடர்ந்து நீர் இடைப்படும். இன்று உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தையும் அவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தியும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் வாய்க்கப்படணும். கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.